ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகாஷா வைப்ஸ். என்னடா லொக்கேஷன் மாதிரி இருக்குது, வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்க்குங்களா? ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரையில் இருக்கோம். எதுக்குன்னா சித்திரை திருவிழாவுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மீனாட்சி அம்மன் காலையிலே திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஸோ ஈவினிங் என்ன நடக்கும்னா, மீனாட்சி அம்மனை வந்து ஊர்வலமாக பூப்பல்லாக்கு மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கு எல்லா குழந்தைங்களையும் கெட்டப் போட்டுட்டு ஸோ சாமியை பார்க்க போவாங்க. வியானுக்கும் அதனால் ஒரு கெட்டப் போட்டு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கோம். அது என்ன கெட்டப் வாங்க பார்க்கலாம். வியானுக்கு எந்த கெட்டப் போடலான்னு ரொம்ப நேரம் யோசித்தோம். நிறைய ஜுவல்ஸ் போடாத மாதிரி கொஞ்சம் ஈஸியாக போடணும் அப்படின்னு யோசிச்சு தான் கிருஷ்ணர் வேஷம் போட்டலாம், கீழே ஒன்றும் மேலே 2-3 இது போட்டால் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு சொல்லி ஐடியா பண்ணி அவனை உட்கார வச்சு ஏமாற்றி போடுறதுக்குள்ளே கொஞ்சம் அமளி துமணி ஆகிப்போச்சு. அது எப்படி நடந்துச்சுன்றதை கொஞ்சம் பாருங்கள் நீங்களே. அப்பாடா, ஃபைனலாக எங்கள் கெட்டப் போட்டு ரெடி ஆகிட்டார். ஆனால் இந்த கெட்டப் எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரியல. சாமியை பார்க்க போகிற நேரம் வரையும் தாங்குமான்னு தெரியல. சரி பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வீட்டுக்கிட்டலாம் 7 மணிக்கு கிளம்பலாம்னு பிளான் பண்ணி 8-8:30 ஆகிப்போச்சுங்க. என்னடா இவ மொபைலை பார்த்துட்டு குழந்தை தூக்கிட்டே வரான்னு நினைக்கிறீங்களா? சாமி எங்கே வருதுன்னு லைவில் பார்த்துட்டே வராங்க. ஸோ எங்கே வருதோ அங்கே டக்குன்னு போயிட்டு சாமியை பார்த்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், பஸ்ஸில் ஏறத்துக்குள்ளேயே கிரீடுங்கிறலாம் கழட்டியாச்சு. பஸ் விட்டு இறங்கி கீழே போனால் தேர்கிட்ட வந்துட்டோங்க. சரியான ரஷ்ஷுங்க, உள்ள நடந்து வரவே முடியல, அவ்வளோ ரஷ்ஷு. மணி 10க்கு என்னென்னா 10 மணி ஆகுது, அவ்வளோ ரஷ்ஷு. ஆனால் நான் போகணுன்னு யானை வந்துச்சு. யானையை பார்த்து யானும் சரி தர்ஷனும் சரி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், அப்படியும் கூட்டத்தில் தள்ளிட்டு ஒரு வழியாக வந்து எங்கேயாவது செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடமா வந்து நின்றுட்டாங்க. ஏன்னா சாமி வரும்போது கண்டிப்பாக தள்ளி விட்ருவாங்க. அப்படியே ஓரமாக ஒரு இடத்துல செட்டில் ஆகி சாமிக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணும்போது தான் குழந்தைங்க அழகழகாக வந்து சாமி வேஷம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதே பாருங்கள். பல்லக்கிலும் அம்மையப்பரை தரிசிக்கின்ற பக்தர்கள் அம்மையப்பரை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தெய்வானை அம்மையையும் பவனக்கரிவாய் பெருமாளையும் சேவிக்கலாம். சார் நேர போனீங்க.
இங்க பாரு. அப்பாடா ஒரு வழியாக சாமியை பார்த்து முடிச்சோங்க. டைம் 12 மணி போச்சு, ரொம்ப லேட் ஆகி போச்சு. அப்படியே ஒரு ஆட்டோ பேசி நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. எல்லா கூட்டமும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலையுது. ஓகே பாய், அடுத்த vlogல சந்திப்போம். until then bye.